எக்ஸாம்பிள் 1.14 இந்த எக்ஸாம்பிளில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்மில் மாற்றணும். ஃபஸ்ட்டில் கிவன் மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். ஒரு மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்மில் மாற்றக்கூடிய ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட்டில் கிவன் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோயை செக் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கணும். ஆனால் இங்கே நம்ம தந்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரோய்க்கு கீழே இருக்கக்கூடிய ரோஸ்லேருந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ரோயை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்கே செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. தேர்ட் ரோயிலையும் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் லீஸ்ட் நம்பராக இருக்கக்கூடிய ரோயை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டு லீஸ்ட் நம்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரோயும் செகண்ட் ரோயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரோயும் செகண்ட் ரோயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மேட்ரிக்ஸில் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸில் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ரோ 1 இன்டர்சேஞ்ச் ரோ 2. ஸோ கிவன் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு ரோயை டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோயாட்டு எழுதுகிறேன். கிவன் மேட்ரிக்ஸில் உள்ள செகண்ட் ரோயை டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு ரோயாட்டு எழுதுகிறேன். கிவன் மேட்ரிக்ஸில் உள்ள தேர்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். ஸோ நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோயை பாருங்கள். இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அடுத்தது இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட்டு -1க்கு கீழே வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கணும். இப்போ இங்கே செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ஜீரோவாக இருக்குது. தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ஜீரோவாக இல்லை, நான் ஜீரோவாக இருக்குது. அதனால் தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டை நான் ஜீரோ எலிமெண்ட்டை ஜீரோ எலிமெண்ட்டாக மாற்றணும். ஸோ இந்த தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ஜீரோவாக மாற்றுறதுக்கு நான் இங்கே தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, அப்படியே எழுதுகிறேன். -1 0 2 5. செகண்ட் ரோக்கும் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் தேவையில்லை, அப்படியே எழுதுகிறேன். 0 3 1 6. தேர்ட் ரோவில் இந்த 4 ஜீரோ ஆக்குறதுக்கு என்ன பண்ணோன்னா தேர்ட் ரோவில் உள்ள இந்த 4க்கு கூட ஃபஸ்ட் ரோவில் உள்ள -1 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 ஆகும். ஸோ தேர்ட் ரோவுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் R3 + 4 டைம்ஸ் R1. ஸோ இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் தேர்ட் ரோவுக்கு அப்ளை பண்ணுவோம். தேர்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 4க்கு கூட ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு -1 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ 4 + -4 which is 4 - 4 0. அடுத்தது தேர்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 2க்கு கூட ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 0வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். 2 + 0 2. அடுத்தது தேர்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 0க்கு கூட ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ 0 + 8 8. அடுத்தது தேர்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 0க்கு கூட ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 5ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ 0 + 20 20. ஸோ நமக்கு இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில்
செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 3. ஸோ எக்லாம் ஃபார்மாக மாற்றக்கூடிய ப்ரொசீஜர் படி செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய என்ட்ரியை 0 ஆக்கணும். ஸோ தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட்டு இந்த 2-ஐ 0 ஆக்கணும். அதனால் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸுக்கு தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ தேர்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதுகிறேன். -1 0 2 5. செகண்ட் ரோ அப்படியே எழுதுகிறேன். 0 3 1 6. தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த எலிமெண்ட் 2-ஐ 0 ஆக்கணும். ஸோ இந்த எலிமெண்ட் 2-ஐ 0 ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எலிமெண்ட் 2க்கு கூட செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் 3-ஐ -2/3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்போ இது 0 ஆகும். ஸோ தேர்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் R3 -2/3 இன்ட்டு R2. R3யில் உள்ள எலிமெண்ட்டு 0 மைனஸ் R2வில் உள்ள எலிமெண்ட்டு 0. இந்த எலிமெண்ட்டை 2/3 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 0 - 0 0. அடுத்து R3யில் உள்ள எலிமெண்ட்டு 2 மைனஸ் R2வில் உள்ள எலிமெண்ட்டு 3. இந்த எலிமெண்ட்டை 2/3 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 2 - 2 0. அடுத்தது R3யில் உள்ள எலிமெண்ட்டு 8 மைனஸ் R2வில் உள்ள எலிமெண்ட்டு 1. இதை 2/3 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 8 - 2/3 சிம்பிளிஃபை பண்ணோம். LCM 3. 8 × 3 24 -2 = 22/3. அடுத்து R3யில் உள்ள எலிமெண்ட்டு 20 மைனஸ் R2வில் உள்ள எலிமெண்ட்டு 6. இதை 2/3 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 20 - 4 which is 16. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸுக்கு திரும்பவும் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் தேர்ட் ரோக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ தேர்ட் ரோக்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் என்ன பண்ணுறேன்னா, தேர்ட் ரோவில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் 3 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். தேர்ட் ரோக்கு அப்ளை பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். -1 0 2 5. செகண்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். 0 3 1 6. தேர்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் 3 டைம்ஸ் R3. அதாவது ரோ 3யில் உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் 3 மல்டிப்ளை பண்ணுறேன். 3 × 0 0. 3 × 0 0. 3 × 22/3 22. 3 × 16 48. லாஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸை பார்ப்போம். எக்லான் ஃபார்மாக மாற்றக்கூடிய ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு. அந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டு கீழே உள்ள எல்லா எலிமெண்ட்டும் 0. அடுத்த செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் 3. செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் 3 ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட்டில் இருக்குது. அடுத்தது செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்டு 0. தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் 22. தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட்டில் இருக்குது.
ஸோ அதனால் இந்த லாஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ் வந்து எக்லான் ஃபார்மில் இருக்குது. இட் இஸ் அன் எக்லான் மேட்ரிக்ஸ்.